மறுமை எல்லா நன்மைகளையும் ஒரே சொல்லில் சொல்வதாக இருந்தால் ரஹ்மத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் அப்படிப்பட்டது. அர்-ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் அல்லாஹ் என்று சொல்லுங்கள் அல்லது அர்-ரஹ்மான் என்று அழையுங்கள். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ரஹ்மான் அவருடைய கொடைகள் ஆனால் அதில் மிக சிறந்தது மனிதனை குர்ஆனை கற்றுத்தந்ததுதான். குர்ஆனை இறக்கி மனிதனை குர்ஆனை கற்றுத்தந்ததுதான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் மிக சிறந்த அருட்கொடை. புரியுதுங்களா? அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை முதலாவதாக எடுத்து சொல்கிறார். மற்ற வானத்தை படைத்தால், பூமியை படைத்தால் இதெல்லாம் பின்னாடி வருது. அல்லாஹ்வுடைய கொடைகள் பிளெஸிங்ஸ், அல்லாஹ்வுடைய நியமத்துகளில் மிக சிறந்தது எது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து வீணாக விட்டுவிடாமல் நேரான பாதையை அவனுக்காக இறக்கி தந்து அதனை கற்றுத்தந்தது. இதுதான் அல்லாஹ்வுடைய மகத்தான கொடை. அதனை முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்கிறார். ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். முதல்ல ஹிதாயத்துடைய ஏற்பாட்டை செய்து அதற்கடுத்து நம்மை படைத்து ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்துள்ளார், அவனை பேச்சை கற்றுத்தந்துள்ளார். அல்லாஹ் மற்ற விலங்கினங்களிலிருந்து நம்மை வேறுபடுத்துவது. What is the greatest difference between us and other things? பேசுறது தான். அனிமல்ஸ்லாம் பேச முடியாது, ஹியூமன் பீங்ஸ் மட்டும்தான் பேச முடியும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொற்களால் வார்த்தைகளால் பேசக்கூடிய இந்த திறன் தான் பயான். பயான்னா தெளிவாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களால் தெளிவா சொல்ல முடியும். மற்ற விலங்கினங்களால் அதனை எடுத்து சொல்ல முடியாது. அதற்கு உணர்வுகளா இருக்கு, அதற்கு உணர்வுகளா இருக்கு. சாதாரண ஒட்டகமா இருந்தாலும் ஆடு மாடா இருந்தாலும் சரியா, ஈவன் பிளான்ட்ஸ், செடிகள் மரங்கள் கூட உணர்வுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிம்பரிலே ஹுத்பா நடத்தினார். அதற்கு அதை மாற்றி வேற ஒரு மிம்பரை அமைச்சிட்டாங்க. அதற்கு முன்பு இருந்த அந்த மரம் ஒரு மோதல் வைக்கப்பட்டு இந்த பேசிட்டே இருக்காங்க. அழுகை சத்தம் கேட்குது. திடீர்னு பார்த்தா அந்த மரத்தில் இருந்து அதை நகர்த்திட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பயன்படுத்தவில்லை என்பதற்காக அந்த மரம் அழுது. இதெல்லாம் சரியான ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அதன் மீது கை வைத்து ஆறுதல் சொல்றாங்க. அதற்கடுத்து அது அழுகையை நிறுத்தி கொண்டது. மரங்களுக்கும் செடிகளுக்கும் அதற்கும் உணர்வு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை உணர்வுகளை தந்துள்ளார். ஆனால் நாம் மனிதர்களாகிய நமக்கு மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பேச்சை கற்றுத் தந்துள்ளார். எதனை நாம் விரும்புகின்றோமோ, எதனை நினைக்கின்றோமோ அதனை தெளிவாக வார்த்தைகளில் நாம் சொல்ல முடியும். சுப்ஹானல்லாஹ். ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். மனிதனை படைத்து அவனை பேச கற்றுத் தந்துள்ளார். அதனால நம்ம பேசுறோம், பல செய்திகளை சேகரிக்கிறோம், அதனை பாதுகாத்துக் கொள்கின்றோம், அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்கின்றோம். எத்தனை பயன்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பேச்சின் மூலமாக நமக்கு தருகின்றார். الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. இந்த சூரியனும் சந்திரனும் அது அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட கணக்கின்படி அது செய்கின்றன. சும்மா டெய்லி வருது மறைகிறது அந்த மாதிரி இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக மிக துல்லியமாக கணக்கை நிர்ணயித்துள்ளார். எப்பொழுது வரணும், எந்த இடத்துல இருந்து வரணும், எத்தனை மணி நேரம் பகல், எத்தனை மணி நேரம் இரவு. அல்லாஹ் வரும்.
والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر. அது அதனுடைய இடத்துல வேலை செய்து சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது, சந்திரன் சூரியனை பிடிக்க முடியாது. எல்லோரும் அதனுடைய இடத்திலே நீந்தி கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் ஒரு மிக சரியான ஒரு கணக்கின்படி அதனை நடத்துகின்றார். சூரியனும் சந்திரனும் வீணாக படைக்கப்படவில்லை. அதே போல நட்சத்திரம் மரங்கள். அந்நஜமுன இன்னொரு பொருள் இருக்கு. அதற்கு செடி கொடிகள் மரமாக அதுல ஷெடர் என்று சொல்லுவோம், சின்னதாக இருந்தா அதை நஜ்மி என்று சொல்லுவது. மிக சிறிய செடி கொடிகள் எதுல ட்ரங்க் கிடையாது. மெயினா பெரிய மரத்துல தமிழ்ல சொல்லுங்க மெயின் ட்ரங்க் மரத்துல பெருசா கிளை மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது வேறு, நடுவில் இருக்கிறது தண்டு. சரி, சின்ன சின்ன செடி கொடிகள்லாம் அது இருக்காது. அந்த சிறிய செடி கொடிகளும் சரி, பெரிய மரங்களும் சரி, அல்லாஹ்வையே சுஜூது செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுஜூது செய்வது என்பது கட்டுப்படுவது. சுஜூது செய்வது என்பது முழுமையாக அல்லாஹ்வை கட்டுப்படுகின்றார்கள். அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு இணங்க அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியனும் சரி, சந்திரனும் சரி, மரமும் பெரிய மரங்களும் சரி, சிறிய தாவரங்கள் செடி கொடிகளும் சரி, அல்லாஹ்வையே முழுமையாக கட்டுப்படுகின்றன. மனிதன் மட்டும்தான் மாறு செய்யறது, எதுவுமே அல்லாஹ்வை மாறு செய்வது கிடையாது. சரிங்களா? அதனால அவனுக்கு தண்டனையும் மிக கடுமையாகும். والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை உயர்த்தி தராசை நிலைநாட்டினார். நீதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைநாட்டினார். இந்த பிரபஞ்சத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியை நிலைநாட்டினார். அந்த நீதியை எடுத்துட்டா அந்த வான பூமி எல்லாம் விழுந்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமான நீதியை நேசிக்கின்றார். நீதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்திலும் நிலைநாட்டினார். வானத்தை உயர்த்தி நீதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைநாட்டினார். எதற்காக என்றால் அல்லாஹ் தஆலாவின் மீசான், நீங்களும் என்ன செய்யக்கூடாது, நீதி விஷயத்துல நீதி தவறக்கூடாது. சரிங்களா? எடை விஷயத்தில் நீங்கள் எல்லையை மீறக்கூடாது. நீங்களும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும், குடும்பங்களிலும் சரி, வியாபாரங்களிலும் சரி, படிப்பிலும் சரி, விவாதங்களிலும் சரி, எல்லா விஷயங்களிலும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்வதை ஒருபோதும் நேசிப்பது கிடையாது. அவரும் அநியாயம் செய்வது கிடையாது. நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நீதி விஷயத்துல நீதி தவறக்கூடாது. மீண்டும் அதை சொல்கின்றார், நீங்கள் தராசை சரியாக நிலைநாட்ட வேண்டும். தராசை எடையை நீங்கள் சரியாக நிலைநாட்ட வேண்டும். வலா துக்ஸிருல் மீசான், எடை விஷயத்தில் அதனை குறைத்து விடக்கூடாது. எடை விஷயத்துல குறைத்து விடக்கூடாது. இப்போ நம்ம தராசு எடைனா நமக்கு அந்த பழைய கணக்கு தான் பிசிக்கல் பேலன்ஸ். இந்த தராசு தான் நமக்கு கவனத்தில் வருது. அது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலையும் படிப்புல எக்ஸாம் எழுதும் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் பார்க்காம தான் எழுதியிருக்கேன். ஒரு கேள்வி மட்டும் பக்கத்துல பார்த்துட்டுனா நீதி தவறு, எடை குறைந்து விட்டது. சரியா? இப்போ ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க,
10 நிமிஷம் லேட்டாக விட்டு 10 நிமிஷம் முன்னாடி வந்ததா அந்த சைன் போடுவாங்க இல்லையா, டைம் மாற்றி போட்டுருவாங்க. 3 மணிக்கு கிளம்பிட்டு 4 மணி சொல்லி போட்டுருவாங்க. எல்லாமே இது தவறு தான். யாரெல்லாம் எந்தெந்த துறையில் நாம் இருக்கின்றோமோ, அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எந்த விதத்தில் நாம் பொய் சொல்ல தவறு செய்ய நினைக்கின்றோமோ அதெல்லாம் நீதி தவறுகள் தான். தராசை நீங்கள் நிலைநாட்டுங்கள், எடையை குறைத்து விட வேண்டாம். குறிப்பா எடையை சொல்லுகிறோம், மற்ற எல்லா விஷயங்களிலும் தராசு என்ற எடை எல்லா விஷயங்களிலும் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக வலியுறுத்தி சொல்கின்றார். எந்த அளவு ஈமான் இருக்குமோ அந்த அளவு நாம் சரியாக இடையிடுவோம். எந்த அளவு நம்ம ஈமான்ல பலவீனமாக இருக்குமோ அந்த அளவு என்ன செய்வோம், நம்முடைய காரியங்களில் நாம் தராசை சரியாக கடைபிடிக்க மாட்டோம். பூமியை பற்றி சொல்கிறார். பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பிடங்களுக்காக விசாலமாக இருக்கிறார். இந்த பூமியை படைப்பிடங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரவச் செய்துள்ளார், வைத்துள்ளார். அதில் என்ன இருக்கு? ஃபீஹா ஃபாகிஹத்துன், பல கனிவகைகளும், வன்னஹ்லுல் அக்மாம், வேலியில் பல மரங்களும், வல் ஹப்பு துல் அஸ்லி வல் ரைஹான், பல வகை தானியங்களும், பல நறுமண செடி கொடிகளும், பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பயன் தரக்கூடிய அனைத்து விஷயங்கள், மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே அவனுக்கான ஏற்பாடு செய்து தந்துள்ளார். பூமியையும் விசாலமாக்கி அதையும் வசிப்பதற்காக வசப்படுத்தி எல்லாவற்றையும் செய்து தந்துள்ளார். அந்த ரஹ்மானை ஏற்று நாம் என்ன செய்யணும்? அவனை நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வை ஏற்று நன்றி செலுத்த வேண்டும். கலீலம்மா தஷ்குரூன். எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து தந்துள்ளாரே, அந்த ரஹ்மானை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? பெரும்பாலும் அல்லாஹ்வை மறுப்பார்கள். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகஸிபான். ஜின்களே, மனிதர்களே, உங்களுடைய ரப்பினுடைய கொடைகளில் எதனை உங்களால் பொய்யாக முடியும்? எத்தனை எத்தனை கொடைகளுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாராவது மறுக்க முடியுமா? வேண்டும் என்றே மறுக்க முடியும், ஆனால் உண்மை யாராலும் மறுக்க முடியாது. சரிங்களா? நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நடக்கின்ற பூமி யாருடையது? சுவாசிக்கின்ற காற்று யாருடையது? சூரியன் யாருடையது? சந்திரனை ஏற்பாடு செய்தது யார்? தண்ணீரை தருபவர் யார்? மீன்கள் நமக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன? எதற்குமே நாம் மறுக்க முடியாது. மனிதர்களே, ஜின்களே, அல்லாஹ்வுடைய உங்களுடைய ரப்பு அவன்தான் உங்களை படைத்தது. அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதும் அவன்தான். நீங்கள் வேண்டுமென்றே என்ன செய்ய முடியும்? மறுக்க முடியுமே தவிர உண்மையில் யாராலும், அது ஃபிரௌனாக இருந்தாலும் சரி, ஹாரூனாக இருந்தாலும் சரி, அபூ லஹபாக இருந்தாலும் சரி, யாராவது எப்பேற்பட்ட காவலாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய கொடைகளை அவர் ஏற்றி ஆதரவுக்கு வேறு வழி கிடையாது. சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி. فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان. இங்கிருந்து மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டார், மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டார், இங்கிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறார். அபூல் பஷர், பேசாதீங்க. அபூல் பஷர் யாரு? மனிதர்களுடைய தந்தை. மனிதர்களின் தந்தை யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள்? எப்படி?
களிமண்ணால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அவர்களுடைய சந்ததி இந்திரிய துளியினால் படைக்கப்படுகின்றது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றார். ஏன்னா நாம் மட்டும் சோதனைக்காக படைக்கப்பட்டுள்ளோம், மனிதர்களும் ஜின்களும். ஹலகல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல்ஃபஹார், தட்டினால் சத்தம் வரக்கூடிய இந்த களிமண் ஹார்டா இருந்தது. தட்டினா சத்தம் வரும், தட்டினாலும் சத்தம் வரக்கூடிய அப்பேற்பட்ட களிமண்ணில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்துள்ளார். சரிங்களா? ஜின்கள் எவ்வாறு படைக்கப்பட்டன? ஜின்னுடைய தந்தை யார்? ஜின் வர்க்கத்தினுடைய தந்தை இப்லீஸ். அவர்தான் இப்லீஸ். ஷைத்தான் அவருடைய உணவு பெயர். ஷைத்தான் கட்டுப்படாத, முதலில் ஜின் வர்க்கத்தினுடைய தந்தை எப்படி மனித வர்க்கத்தினுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்களோ, அதே போல ஜின் இனத்தினுடைய வர்க்கத்தினுடைய தந்தை இப்லீஸ். அவருடைய சந்ததி தான் அவருடைய இப்லீஸ். ஷைத்தான் அவருடைய கேரக்டர். ஷைத்தான் கட்டுப்படாத, ஷைத்தான் எதையுமே கீழ்படியாதவன், கட்டுப்படாதவன் ஷைத்தான் சொல்றது. சில நேரங்களில் மனிதனுக்கு ஷைத்தானும் பேச்சு கேட்க சரியான ஷைத்தானா இருக்காங்க, எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த குணத்தை ஷைத்தான் சொல்வது. முதலில் இப்லீஸ் எப்படி படைக்கப்பட்டாங்க? ஜின்கள் எரியும் நெருப்பினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களை படைத்துள்ளார். خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار. அவருடைய ஆரம்ப நிலை அது சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து இவர்கள் இந்த இரு தலைவரும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே, சோதனைக்காக அவர்கள் படைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்காகவே சொர்க்கம் நரகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய ரப்பினுடைய எந்த கொடைகளில் உங்களால் வணங்க முடியும்? ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன், இரண்டு மஸ்ஜித்கள், இரண்டு மகரிப். மஸ்ஜித்கள் எந்த திசை? கிழக்கு. இரண்டு கிழக்கு திசைகளுடைய, இரண்டு மேற்கு திசைகளுடைய ரப்பு. யார் பேசுறது? போன்ல பேசுறாங்க, கவனமா கேட்க சொல்லுங்க, இல்லைன்னா அவரே அமைதியாக சொல்லுங்க. ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். இப்போ குர்ஆன்ல மூன்று சொற்கள் வந்திருக்கு. ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு மேற்கினுடைய ரப்பு யாரு? அல்லாஹ். இந்த இடத்துல மஷ்ரிகை மக்ரிபைன்னா இரண்டு மஷ்ரிக்கள், இரண்டு மக்ரிப். இது மஷ்ரிக் மக்ரிப்னா ஈஸ்ட் வெஸ்ட், புரியுது? மஷ்ரிகை இரண்டு கிழக்குகள், இரண்டு மேற்குகள். அது கோடை காலத்துல, குளிர்காலத்துல, வின்டர் சம்மர், இடம் மாறவே இருக்கு. சூரியன் இப்போ இருக்கிற இடத்துல ஜூலை மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இடம் மாறிடும். சரிங்களா? கோடை காலத்துல ஒரு இடத்துல இருந்து உதயமாகுது, குளிர்காலத்துல இடம் மாறிடும். அது மஷ்ரிகை மக்ரிபை, இந்த ஓரம் அந்த ஓரம். அதே போல மழை கூடிய நேரத்திலையும் மக்ரிப். பல கிழக்குகள், பல மேற்குகளுடைய ரப்பு. அது என்ன? மஷ்ரிகை மக்ரிபைன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். டெய்லி வேற இடத்துல வருது. இப்போ ரமதான் நம்ம பார்த்தோம். இப்போ 10 நாட்கள்ல 5 நிமிடங்கள் சஹர் நேரம் பள்ளி போயிடுச்சு, இஃப்தார் நேரம் கூட்டிகிட்டே வருது. டெய்லி 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் வித்தியாசம் வரும், டைம்லேயே வித்தியாசம் வரும், இடங்களும் மாறிட்டே வரும். புரியுதுங்களா? அது மஷாரி மகாரி. ஒரே இடத்துல சூரியன் டெய்லி அதே இடத்துல உதயமாகவும் கிடையாது, டெய்லி இடம் மாறும், டைம் அதே மாதிரி டெய்லிஸாக மாறிட்டே வரும். 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டே ஒவ்வொரு நாளும். புரியுதுங்களா? மஷாரி மகாரி ரப்புல் மஷ்ரிகைனி இந்த திசைகளை உருவாக்கியது.
இந்த திசைகள் மூலம் பகல் இரவு இந்த மாறி மாறி வரக்கூடியதுல பல்வேறு பயன்கள் குளிர்காலத்தில் சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயனடைய செய்கின்றார், அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது. கோடை காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெயில் மூலமாக பல பயன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்துள்ளார். இதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல படிக்கிறோம். புரியுதுங்களா? வீட்டோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, சம்பளமுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த மாற்றங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல சாத்தியமா இருந்திருக்காது. எல்லா நேரத்திலையும் கோடை காலமாக கடுமையான வெயில் வருஷம் வருடம் முழுக்க வர முடியாது. வருடம் முழுக்க கடுமையான குளிர் அது வந்து சரியா இருக்காது. இதனுடைய காலங்களை மாற்றி மாற்றி எல்லாம் சொன்னாங்க தருகிறான். இதன் மூலமாக பல்வேறு தரங்கள் இந்த ரிஸ்கை எல்லாம் பிரித்து தந்துள்ளான். சில நேரங்களில் நீங்க வந்து பயனடைவீங்க, சில நேரங்களில் மற்றவர்கள் பயனடைகிறார்கள். புரியுதுங்களா? இதையெல்லாம் ஏற்பாடு செய்வது அவன்தான் உண்மையில் வணங்குவதற்கு தகுதி பெற்றவன். இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனிக்க சொல்கின்றார். ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். அல்லாஹ்வுடைய எந்த குறைகளை உங்களால் மறுக்க முடியும்? நிச்சயமா முடியாது. பதில் என்ன? நிச்சயமாக முடியாது. அதான் பதில். கடல்களை பற்றி சொல்லிட்டார். இரு கடல்களை, ஒன்று நல்ல நீர், மற்றொன்று சாரமான உப்புளி. இந்த இரு கடல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சேர இந்த கலந்து விட்டுருக்காங்க. சில இடங்கள்ல வந்து இரண்டுமே கலக்கின்றன. ஆனால் இதனுடைய தண்ணீர் அந்த பக்கம் போவது கிடையாது, அதனுடைய தண்ணீர் இந்த பக்கம் வருவது கிடையாது. இப்ப நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அதனுடைய மீன்களும் வேற, அதனுடைய தன்மைகளும் வேறு, அந்த நீருடைய உயிரினங்கள் வேறு, தன்மைகள் வேறு, பக்கத்துல தான் இருக்கு. ஆனால் தண்ணீரும் செய்வது கிடையாது, தன்மைகளும் செய்வது கிடையாது. இந்த உயிரினங்கள் மீன்களும் வந்து மாறுவது கிடையாது. தடுப்பு. அந்த இரு நீர்களுக்கு மத்தியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெரியாத ஒரு தடுப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்த இரண்டு தண்ணீரும் அதனை கடற்பது கிடையாது. இது அந்த பக்கம் போவதில்லை, இது இந்த பக்கம் வராது. அல்லாஹ்வுடைய நியதியை பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் கடைபிடிக்கின்றன. இந்த மனிதனும் ஜின்னு மட்டும்தான் நமக்கு அந்த சாய்ஸ் கிடைக்கும். சரியா? அது வந்து நம்ம தவறாக பயன்படுத்தணும். அதை தவறாக பயன்படுத்தி அல்லாஹ் மாறு செய்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த இக்தியார், அந்த சாய்ஸை கொடுத்ததுனால சில நேரங்களில் அதை நாம் தவறாக பயன்படுத்திக் கொள்கின்றோம். மலைகள் அப்தேனியும் தத்தியான் பைனஹுமா வர்ஸகுன் லா யப்கியான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் யஹ்ருஜு மின்ஹுமா லுஅ்லுஉ வல் மர்ஜான் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். இந்த இரண்டு நீர்களில் இருந்தும் சரி, நல்ல நீரில் இருந்தும் சரி, முத்துக்களும் பவளங்களும் வெளியாகின்றன. பிரஷியஸ் ஜோன்ஸ். இந்த இரண்டு கடல்களில் இருந்தும் முத்துக்களும் பவளங்களும் வெளியாகின்றன. இதன் மூலமாக மனிதர்கள் பயனடைகின்றார்கள். அதனையெல்லாம் செய்து தந்தது, இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தந்தது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல் பயணம் செய்துள்ளார்களா? இந்த நல்ல நீர் கடல், உப்பு நீர் கடல், அதிலிருந்து பவளங்களும் முத்துக்களும் வெளியாகின்றன. கடல் தண்ணீரிலிருந்து முத்துக்கள் பவளங்கள் கிடைப்பது மிக பொதுவாக மனிதனுக்கு தெரிந்துவிட்டது. இந்த நல்ல நீரில் இருந்து முத்துக்கள் பவளங்கள் கிடைக்கின்றன என்ற ரிசர்ச் இப்போ சமீபத்தில் தான்
ஸ்காட்லாண்ட் வந்து அது அறிஞ்சிருக்காங்க. நல்ல நீர்லயோ புத்துக்கள் பவளங்கள்லாம் கிடைக்குது மனிதர்களுக்கு. குர்ஆன் வந்து மிக முன்பாக இதனை சொல்லியுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல் பயணத்தை செய்யவே இல்லை. சிரியாவுக்கு போயிருக்காங்க சின்ன வயசுல, அபூ தாலிப் கூட. கடல் பயணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததே கிடையாது. அதனுடைய நுணுக்கங்களை எப்படி சொல்ல முடியும்? மிக ஆழமாக சென்றார், தண்ணீருக்குள் கடலிற்குள் ஆழமாக சென்றார். தன்னுடைய கையை பார்த்தாலும் கை கூட தெரியாது, அந்த அளவு சொல்கின்றார்கள். இதெல்லாம் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? வகை மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை அறிவித்துள்ளார். அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கின்றார்கள். தாமாக இந்த கிதாபை எழுதியது கிடையாது, முஹம்மதினால் எழுதிய கிதாப் அல்ல. இது அல்லாஹ்வினால் தரப்பட்ட உண்மையான இறைவேதம் என்பதற்கான பல்வேறு சான்றுகள் நம் இடத்தில் உள்ளன. குர்ஆனை நாம் ஆய்வு செய்யும் பொழுது, கவனமாக படிக்கும் பொழுது இதையெல்லாம் அறிய முடிகின்றது. இன்றைக்கும் பல அப்படிதான் சொல்றாங்க, இட்ஸ் a book written by Muhammad sallallahu alaihi wasallam. குர்ஆன் என்ன? அது முஹம்மது எழுதியது, முஹம்மதினால் தரப்பட்டது. அவங்க தவறாக அறிஞ்சிருக்காங்க. நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்ம இடத்தில் உள்ளது. சரிங்களா? பொதுவாக அப்படியே நினைக்கிறாங்க. குர்ஆன் என்னன்னா அது முஹம்மதினால் எழுதப்பட்ட ஒரு வேதம் இல்ல. அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்து அல்லாஹ் அவருக்கு இந்த கிதாபை வழங்கியுள்ளார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமாக இதனை எழுதியது, இயற்றியது கிடையாது. يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام. கடலிலே மிகப்பெரிய செய்யப்பட்ட கப்பல்கள் மலைகளை போல், எப்படி மலைகளை போல் காட்சியளிக்கும் பிரமாண்டமான கப்பல்கள் கடலிலே செல்வதற்கு அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அதுவும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் அதனை அமைதியாக கடக்க செய்வான், அல்லது அல்லாஹ் நாடினால் காற்றினால் அது செல்லக்கூடியதாக இருந்தால் காற்றை இல்லாத அது நடுவர்கள் அப்படியே காற்றை நிறுத்திவிட்டால் காற்று வீசாமல் நின்று கொண்டால் அதுதான் அது போல அசையாது அப்படின்னு. அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் அதனை என்ன செய்ய முடியும்? மூழ்கடிக்க முடியும், கப்பல்களை மூழ்கடிக்க முடியும். இன்னைக்கு வந்து நாம சாதாரணமாக பார்க்கிறோம், கடுமையான புயல் நேரத்தில் பெரிய பெரிய கப்பல்கள்லாம் மூழ்கடிக்கப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் அதனை அமைதியாக கடக்க செய்வான் அல்லது மூழ்கடிப்பான். அவனுடைய நாடு அவனுக்கே உரியது, அவனுக்கே சொன்னார். மலைகளை போல் காற்றடிக்கக்கூடிய வாழ்ந்த கப்பல்களும் அவனுக்கே உரியன. அவன் என்ன நாடுவானோ அதுதான் நடக்கும். அதன் மூலமாக பல்வேறு பயன்களை நமக்கு வைத்திருக்கின்றான். ரோட்வேஸ் கம்பேர் பண்ணணும்னு சொன்னா, ரோட்வேஸ் ரயில்வேஸ் எல்லாம் வந்து சயின்ஸ்ல ஸ்கூல்ல வந்து பாடத்தை சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? ஏர்வேஸ், ரோட்வேஸ், ரயில்வேஸ். இதுல மிக இலகுவானது இந்த வாட்டர்வேஸ். மகத்தான் பெரிய பெரிய சுமைகளை எல்லாம் மிக எளிதாக கப்பல் மூலமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். வெளிநாட்டுக்கு இத்தனை சாமான் வருது அப்படின்னா கப்பல் வழியா தான் வருது. நீர் அதனுடைய கேரக்டர் அது வந்து ரொம்ப சாப்பிட்டு, ஆனால் பிரமாண்ட கப்பல், பல டன் எடையுள்ள கப்பல் அந்த நீரிலே நீந்தி செல்கின்றன. பாருங்க இப்படி வேறுபட்ட ஏற்பாடுகள் செய்துள்ளார். இது வந்து இதையே நாம் வந்து ரயில் வழியாகவோ அல்லது ரோடு வழியாகவோ அல்லது விமான மூலமாகவோ கொண்டு வந்தால் மிக சிரமம், செலவும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கப்பல்கள் மூலமாக பல்வேறு வசதிகளை நமக்கு ஏற்படுத்தி தந்துள்ளார். அதுவும் அல்லாஹ்வுடைய மகத்தான கொடை. அதனை செய்ய கற்றுத்தந்தது, அதனை ஓட்ட கற்றுத்தந்தது, கட்டுப்படுத்த கற்றுத்தந்தது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்தான். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே, ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நீங்கள் மரணத்தை சந்திப்பது நிச்சயம். குல்லு மன் அலைஹா, அதன் மீது இருப்பவர்கள், அதன் மீது தான் பூமியின் மீது இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்கள் தான். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். கண்ணியத்தின் அதிபதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முகம் மட்டுமே எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அல்லாஹ்வுக்கு முகம் உண்டு, அல்லாஹ்வுக்கு கைகள் உண்டு. அவருக்கு எவ்வாறு நாம் பார்க்கல, அதனுடைய வர்ணனையே நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு கண்கள் உள்ளன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கண்ணியமிக்க முகம் உள்ளது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கைகள் உள்ளன. இதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. நாம் அதனை நம்பிக்கை கொள்வோம், வர்ணிக்க மாட்டோம். இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய முகம் மட்டுமே நிலைத்திருக்கும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே என்றென்றும் நிலைத்திருப்பார். மற்றவர்கள் அனைவரும் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களே என்பதை நம்முடைய உண்மையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக்குகிறார். நாம் களிமண்ணால் அல்லது இந்திரிய துணியினால் பிறந்துள்ளோம். இந்த பூமியிலே நாம் பல்வேறு குறைகளுக்கு மத்தியில் வாழ்கின்றோம். ஆனால் நாம் நிரந்தரமாக இங்கு தங்குவதற்காக, இருப்பதற்காக படைக்கப்படவில்லை. மாறாக ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வை சந்திப்போம். நாம் செய்த அமல்களுக்காக கூறிய காலத்திலே பெறுவோம் என்ற உண்மையை நாம் ஒருபோது மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் மட்டுமே எங்கேனும் நிலைத்திருக்கக்கூடியவன். இதனை எல்லாம் அறிவித்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் புகழுக்குரியவன், அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் கூட. ஆக இந்த கொடைகளை எல்லாம் இந்த உண்மையை எடுத்து சொல்வதற்காக, தெளிவானதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி சொல்ல நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். அதே நேரத்தில் அவனை மட்டுமே வணங்க வேண்டும். இதுதான் சுருக்கமான முறையில் நம்ம சில ஆயத்துக்களை பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளையே இந்த சூறாவை கொள்வோம். இந்த சபைக்கு ஒருவழி என்ன செய்ய சில ஆயத்துக்களை பார்த்துக்கலாம். கேட்க வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்முடைய மனதில் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் குர்ஆன் மூலமாக படிப்பினை பெற்று நேரான வழியில் பின்பற்றக்கூடிய பாக்கியமுள்ளவர்களாக ஆக்க முடிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருவானாக. இந்த உலகத்திலும் மறுஉலகத்திலும் நம் அனைவரையும் வெற்றியாளர்களாக ஆக்கிய முடிவானாக. ஆமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه محمد وعلى آله وصحبه أجمعين. والسلام عليكم ورحمة الله وبركاته.